இன்னைக்கு டே 24 இஎன்டி போஸ்டிங்ஸில் கால் பதிக்கிறோம். என்ன பண்ண சொல்லிட்டாங்கன்னா, படித்து எழுதுங்கப்பா அப்படின்ட்டாங்க. நவீன் பக்கத்தில் உட்காந்தனால நவீன் நல்லா படித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தான். அதை வச்சு நான் எழுதினேன். நல்லா புரியுது நவீன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேவைகள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறமா லஞ்ச் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். நல்ல ஒரு வெயிட்டான சாப்பாடு சாப்பிட்டோம். நம்ம வஜா எப்பயும் போல் அந்த ஒரு ஆளை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு இருக்கான். அவனை ரொம்ப புலம்பு விடுறீங்க போல். அதுக்கப்புறம் அபுல் வந்து நேற்று ரீல் மாதிரி இன்னைக்கு ரீல் என்னை தம்ப்நெயிலாக போடுறா அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்தான். இன்னைக்கு பீரியாட்ரிக்ஸ் மாடல்ஸ் இருக்குது. பீரியாட்ரிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது எனக்கு. அந்த சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். மெயினாக இந்த 3 சாப்டர் தான் முக்கியம். growth and development, நியூட்ரிஷன், அப்புறம் நியூ பார்ன் இன்ஃபன்ட்ஸ், டெவலப்மெண்ட் மைல் ஸ்டோன்ஸ், growth charts, மற்ற எல்லாமே மெடிசன் அப்ளைடு தான் பீரியாட்ரிக்ஸில். ஸோ மெடிசன் போனதுக்கப்புறம் தான் நான் பீரியாட்ரிக்ஸோட போகிறேன். கிளாஸில் உட்காந்து படிக்க சொல்லிட்டாங்க. என்னோட கோலே கென்ஸோட அளவுக்கு எஃபிஷியண்டாக இல்லைனாலும் கொஞ்சமாக பக்கத்தில் போகணும். அவங்க ஒரே டைமில் பல சப்ஜெக்ட்ஸை டேக்கிள் பண்ணுறது நீங்களே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் மாடல்ஸ் முடிச்சுட்டு வந்து ரெக்கார்டில் சின்ன சின்ன டிங்கரிங் வேலைலாம் பண்ணேன். அப்புறம் துணி துவைச்சு போட்டேன். அதுக்கப்புறமேட்டு எஃபிஷியன்ட்னாலே நம்ம ரன் போகிறது தான். ரன் போனால் தான் எனக்கு வந்து ஃபிசிக்கலாக ஃப்ரீ ஆகும். ஸோ எல்லாம் ரன் போக ஆரம்பிச்சிட்டோம். 2 நாள் பிரேக் எடுத்தனால உடம்புலாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சு. ஓட முடியல. ஷூட்டிங் பெயின் சர்ஜரியில் படிச்சிருப்போம். முதல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். 2 காலம் பயங்கரமாக ஷூட் ஆச்சு. பட் இந்த சின்ன பையன் வந்து நான் கிவ் அப் பண்ணும்போது கூட வந்து எனக்கு கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ 2 பேர் ஜாலியாக கொஞ்சம் நாள் ஓடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப பேஸ் எனக்கு கம்மியாச்சு. பட் ஆஸ்டினோட பர்சனல் பெஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டான். மெடிசன்றது ஒரு புதக்குழி மாதிரி படிக்க உள்ள போயிட்டே இருக்கும். நாம தான் எல்லாத்தையும் கட் பண்ணி நமக்கு தேவையானதை மட்டும் படிச்சு வைக்கணும். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். 1 டே சார்டே எடுக்கும். சில விஷயங்கள் ரீபிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் சாப்பிட்ற போகிற இடத்துல பென் டென்னிஸனை பார்த்தோம். அதுக்கப்புறம் புரோட்டா நல்லா போட்டான் இன்னைக்கு. அருமையாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பர்ட் வந்து ரசம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சு லைட்டாக ஒரு வாக் போனோம். இது வரைக்கும் எதுவும் வேஸ்ட் பண்ணல. சொன்ன மாதிரியே நேத்தோட நீ பெட்டர் வெர்ஷனை காட்டிட்டேன். எஸ், திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங்.